அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் கமல்ஹாசன் பேசுறது தான் மக்களுக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதிரில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்றதே இவ்வளோ நாள் கமல்ஹாசனுக்கு புரியலை அப்படிங்கிறது நேற்றைக்கு நடந்த சம்பவத்தின் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது. நாடாளுமன்றத்தில் நேற்றைக்கு கமல்ஹாசனுடைய முதல் பேச்சு, கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ராஜ்யசபா எம்பியாக கடந்த ஆண்டே பதவி ஏற்றிருந்தாலும் அவர் நேற்றைக்கு தான் பேசுகிறார் முதல்ல. சரி, எப்போவுமே கமல்ஹாசன் ஏதாச்சும் நம்ம வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்பார் இல்லையா, அந்த மாதிரி அவர் இன்னைக்கு பண்ண விஷயங்கிறது நேஷனல் லெவலில் அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே தமிழ்நாட்டில் உள்ள உடன்பிறப்புகள்லாம் அவரோட வீடியோக்களை போட்டு அப்படியே சிலாகிச்சிட்டு இருக்காங்க, ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய உண்மை என்ன, கமல்ஹாசன் பேசுனதுடைய பின்னணி என்ன, இதில் விரிவாக பேசுவோம். அதாவது தங்கச்சி அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு அவர்களுக்கு பதிலடிலாம் கொடுத்துருந்தாரு இல்லையா, நேற்று இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம உள்ளேயும் பார்ப்போம். அந்த வீடியோவினுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னா, கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பேசின பேச்சுக்கு தான் இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் மாநிலங்களவையில் பதிலடி கொடுத்துருக்காரு. சரி, அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பேசினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மார்ச் 10ஆம் தேதி தர்மேந்திர பிரதாப் அப்படிங்கிற இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் அவர் என்ன பண்ணிடுறாரு, திமுக எம்பிக்கள் அன்சிவிலைஸ்டா அன்டெமோக்ராட்டிக்கா போராடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அதை இங்கே உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களே இழிவுபடுத்திட்டாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இழிவுபடுத்திட்டாரு, தமிழ்நாட்டையே சிவிலைசேஷன் இல்லாத ஒரு மாநிலம்னு சொல்லிட்டாரு, ஒரு நம்மலாம் முன்னேறாத ஆளுங்கன்னு சொல்லிட்டாரு, நாகரிகமற்றவங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எக்கச்சக்கமான பரப்புரைகள், அது ஒரு டிபேட்டா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு கனிமொழி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் தமிழர்களை இழிவுபடுத்தலாம் அப்படின்னு போராடி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் திரும்ப பெறணும், அதை நீங்கள் பண்ணுறதுக்கு மன்னிப்பு கேட்கணும் பேசுனதுக்குன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் போராட்டம்லாம் பண்ணுறாங்க அங்கே டெல்லியில் நாடாளுமன்ற அவைக்கு முன்னாடி. தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகளை, தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையை அவையிலே கேள்வியாக கேட்டதற்கு அவர் புண்படுத்தக்கூடிய வகையிலே, கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே பேசி இருப்பது கண்டிக்கத்தக்கது. அப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கனிமொழிக்கு பதில் கொடுக்கிற வகையில, திமுகவினர் மற்றும் கனிமொழிக்கு பதில் கொடுக்கிற வகையில, தர்மேந்திர பிரதாப் தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு, அன்சிவிலைஸ்ட்னு சொல்லிட்டாரு, அன்டெமோக்ராட்டிக்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவ்வளவு பொங்குறீங்களே, நீங்கள் படம் போட்டு கும்பிடக்கூடிய பெரியார் அவர்கள் தமிழை பற்றி என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா, தமிழர்களை பற்றி என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா, தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காது, தமிழ் படித்தா ஒன்றுமே ஆகாது, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி ரொம்ப இழிவாக பேசியிருக்காரே, அவரை ஏன் நீங்கள் கும்பிடுறீங்கன்னு சொல்லி பெரியார் அவர்கள் பேசின அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி திமுகவினர்கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அது பெரியார்ன்ற வார்த்தை அவர்கள் வாயிலேருந்து வரல, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றது பெரியார் தான் அப்படின்னு. நீங்கள் கும்பிடுற பெரியாரே தமிழை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு பாருங்க, நீங்க ஹிப்போக்ரிட்டிக்கா இல்லையா, இதுவே உங்களுக்கு முரணா இல்லையா ஒரு கேள்வி கேட்குறாங்க. When a man repeatedly says Tamil is a barbaric language, Katumirandi Bhashai, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. But he said Tamil is Katumirandi Bhasha. இது அன்னைக்கே எல்லாருக்கும் தெரியும், இவர்கள் பெரியார் சொன்னதுதான் குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று கமல்ஹாசன் அவர்கள் பதிலடி கொடுக்குறங்கிற பேர்ல தமிழர்கள் தமிழை வைத்து பிச்சை எடுப்பார்களா, இல்லை, தமிழன் பிச்சை எடுக்கவும் மாட்டான், தமிழ் பிச்சை எடுக்க சொல்லிக் கொடுக்கவில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கமல்ஹாசன் நாட்டையும் இருக்க மாட்டான், ஓட்டையும் இருக்க மாட்டான்னு என்னென்னமோ பேசுறாருங்க. அது ஸ்பீச் எதுக்கு இப்படி பேசுறாரு, யாருக்கு பதில் சொல்றாருன்னே முதல்ல எனக்கு புரியல. இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள், தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே, தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது, தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். இந்த அளவுக்கு உணர்ச்சி போக கமல் பேசினவனே பாத்தீங்களா, நாடாளுமன்றத்தை அதர விட்டு விட்டார் கமல், பதற விட்டு விட்டார், நிர்மலாவுக்கு சரியான பதிலடி கூட்டி வைத்து விட்டார். அதாவது தமிழர்களே இழிவுபடுத்தி நிர்மலா சீதாராமனுக்கு சரியான கேள்வி கேட்டார் சொல்லி இங்க கழக உடன்பிறப்புகள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க.
இதை வந்து திமுக காரங்க இந்த வீடியோ பரப்புறது தான் ஆகப்பெரும் வேடிக்கை. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து 2021 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆரியர், அவர் வந்து ஒரு பிராமணர், அவர் வந்து ஒரு நூலாண்டி, இப்படிலாம் வந்து கமல்ஹாசனை வந்து கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்த கூட்டம் தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களை இந்த அளவிற்கு வந்து அவருடைய பேச்சு திறமையை வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கமல்ஹாசன் திட்டினது நிர்மலா சீதாராமனையோ பாஜகவையோ கிடையாது, அவர் வந்து பெரியாரையும் திமுகவையும் தான் திட்டியிருக்காரு. ஆமா, நிர்மலா சீதாராமன் வந்து பெரியார் பேசினதை தான் கோட் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்போ கமல்ஹாசன் அவர்கள் பதிலடி கொடுத்ததும் பெரியாருக்கு தான், திராவிட தரப்புக்கு தான். இது புரியாம வந்து இவங்க பரப்புறாங்களா, இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னே புரியாம கமல்ஹாசன் அவர்கள் இப்படி பேசினாரானே நமக்கு கடைசியாக ஒன்றும் புரியல. ஆனா புரியுற விஷயம் ஒன்னே ஒன்று தான், கமல்ஹாசன் அவர்கள் நம்ம ஒரு பெரிய இன்டலெக்சுவல், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு புத்திசாலி ஆளுமை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, அதெல்லாமே வந்து சினிமாவுக்கு மட்டும்தான். அரசியல்ல அவர் வந்து அரிச்சுடி கூட தெரியாம உட்கார்ந்துருக்காருன்றது நமக்கு புரிய வருது. ஏன்னா இப்படி போயிட்டு நீங்க நாடாளுமன்றத்தில் ஒரு லாஜிக்கே இல்லாம நம்ம என்ன பேசினாலும் பரவாயில்ல, கை திட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைச்சு பேசுனீங்களா, இல்ல இவங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியாதே, நம்ம யாரை திட்டுறோன்னு புரியாது, நம்ம என்ன பேசுறோன்னு புரியாது, அவங்களா பார்த்து ஏதாவது கொண்டாடுவாங்கன்னு நினைச்சிக்கலாம்னு தெரியல. ஒரு முதல் பேச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபயரா இருக்கணும்ல, ஒரு நாடு முழுக்க தெரியணும் அப்படின்றதுக்காக வம்படியா தெரிஞ்சே இப்படி பண்ணாரான்னு தெரியல, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறு, இதெல்லாம் திருப்பி பேக் ஃபயர் ஆகும். இப்போ திருப்பி நாங்க எடுத்து பேசுறோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை சார், அவங்க பேசுனது வந்து பெரியார் தான் சார் அவங்க பேசினாங்க, பெரியார் சொன்னதை தான் சொல்லி காட்டினாங்க. இத்தனைக்கும் ஒன்று தெரியுமா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்பொழுது இன்னொரு வார்த்தையே சொன்னாங்க, என்னுடைய தாய்மொழி தமிழ், அது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு பெரியார் இப்படி தமிழ் மொழியை பற்றி தப்பா பேசுனதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவர்கள் கண்டிக்கவும் செஞ்சிருக்காங்க. My mother tongue Tamil. I'm reading this. It really makes me feel angry. அப்போ என்னமோ அவர்கள் தான் தமிழை தப்பா பேசிட்டாங்கன்ற மாதிரி பண்றாங்க. இப்போ இதுல இன்னொரு கேள்வி கேட்பாங்க நம்ம கிட்ட, இப்போ நீங்க எதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து நீங்க தாங்கி பிடிக்கிறீங்க, அவங்களை எதுக்கு டிஃபெண்ட் பண்றீங்க, அப்போ நீங்க பாஜக ஆதரிக்கிறீங்களா? அது விஷயமே இல்லை இந்த இடத்துல. அவர்கள் உண்மையிலேயே வந்து தமிழை இழிவா பேசியிருந்தாங்க, அதுக்கு நீங்க பதிலடி கொடுத்து ஸ்கோர் பண்றீங்க, அது திமுக தரப்பு கொண்டாடுதுன்னா ஃபைன். அவர்கள் வந்து பெரியாரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க, நீங்க பதிலடி கொடுக்குறங்கிற பேர்ல பெரியாரை ஸ்கிப் பண்ணிட்டீங்களே. இப்போ என்ன கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்கணும், பெரியார் அப்படி சொன்னதா சொன்னீங்கல்ல, நான் பெரியாரை ஏற்றுக்கல, பெரியாரோட கருத்தை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேற. நீங்கள் நேக்கா வந்து பெரியார் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, ஆனால் பெரியாரை விட்டுறீங்க. திட்டுறது வந்து பிஜேபி திட்டுறீங்கன்னா அப்போ இது வந்து ஒரு நாடகம் மாதிரி தெரியலையா பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்ம இதை பேச வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, இது வந்து பழைய காலம் இல்லை, நீங்கள் வந்து நம்ம பேசிட்டு போயிடலாம், அப்படியே கடந்து போயிடுவாங்கன்ட்டு நின்று நிதானமாக அப்படியா நிர்மலா சீதாராமன் என்ன பேசினாங்க, நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை வீடியோ போட்டு படம் போட்டு காட்டக்கூடிய காலத்துலேயே வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பான்றது தெரியல. நேற்றைக்கு தினம் வந்து ஃபயர் விட்டாங்க இல்லையா, இப்போ இன்னும் 2 நாளில் பாருங்க அப்படியே வந்து உல்டாவாக திரும்பவும் கமல்ஹாசனை போட்டு பொலன்னு புழக்க போகிறாங்க. இதில் 2021 தேர்தலுக்கு முன்னாடி திமுக காரங்க கமல்ஹாசனை வந்து என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு தனி டாபிக்ல. கமல்ஹாசன் அவர்களே முதல்ல திமுக ஏற்றுக்க மாட்டாங்க, கமல்ஹாசனையே ஒரு பார்ப்பானாகத்தான் திமுகவினர் பார்ப்பார்கள் அப்படிங்கிறது அவருக்கும் நல்லாவே தெரியும். அவரும் இந்த தேர்தல் கூட்டணிக்காக இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ திமுக கிட்ட அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுகள் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது அவரோட ஒரே ஒரு ஐடியாலஜியா இருக்கும். அதை நோக்கி தான் அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு குறுக்க இது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று பேசினா அது ஒரு நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆகும், நியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு டிராமா தான் இது சொல்லப்போனால் இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் நமக்கு திமுகவினரை பார்த்து சில கேள்விகள் வந்து இதை கேட்க வேண்டியதாக இருக்குது. அதாவது பெரியார் வந்து இது தமிழை காட்டுமிராண்டி மொழி, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா வந்து பிச்சைக்காரனாக தான் இருப்பேன், இப்படிலாம் வந்து பேசினதா ஆதாரப்பூர்வமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த நாடாளுமன்ற அவையிலேயே பேசும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து விடுதலை அந்த இதழில் வந்து இத்தனாம் தேதி வந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு தான் பேசுகிறாங்க. ஸோ ஆதாரப்பூர்வமாக தான் பேசுகிறாங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தால் தப்பு, பெரியார் சொன்னா தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? ஏன்னா இதில் பாதி பேருக்கு இது பெரியார் சொன்னதுனே தெரியாம தான் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ல முத கூட முழுமையாக போட மாட்டேங்கிறாங்க. இப்படி பேசுனதுக்கு, பெரியார் சொன்ன கருத்தை பேசுனதுக்கு இப்படி பதிலடின்னு போட மாட்டேங்கிறாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி, நிர்மலாவுக்கு பதிலடி அப்படின்னு தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அடிப்படையில் பெரியார் சொன்ன கருத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காருல கமல்ஹாசன். இப்போ கமல்ஹாசன் பேசுனதை கொண்டாடுறீங்கன்னா இப்போ திமுகவினரே பெரியார் எதிர்க்கிறீங்களாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை? முழுக்க முரணா இருக்குங்க. இவங்க பேசுற கருத்தும் சரி, அதற்கு வந்து அவர்கள் கொடுக்குற பதிலடியும் சரி, இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்துட்டு அதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறாங்க. பெரியாருடைய கருத்துல கமல் முரண்படுறாரு, ஆனா திட்டுறது பிஜேபி திட்டுறாங்க. வெளியிருந்து நாம வந்து வேடிக்கை பார்த்து கை தட்டணுமா? இது என்ன மாதிரியான லாஜிக் இது? உண்மையிலே வந்து ஒரு கோமாளித்தனமான வேலையை வந்து நாடாளுமன்றத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்றத்தில் போய் நீங்க பெரியார் பத்தி விவாதிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்க அன்றைக்கு என்ன தேவை அதை பத்தி நீங்க பேசிட்டு வரலாம். இன்னொன்னு, அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வந்து பேசினதுக்காக தான் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் வந்து கண்டிச்சார். ஸோ அதை வந்து நாமளும் கண்டிக்கணும், தப்பு தான். அப்பெல்லாம் தேசிய கொள்கைக்கு எதிராக வந்து திமுக எம்பிகள் பேசுனதுனால இவர்கள் வந்து அன்சிவிலைஸ்டாக இருக்கிறாங்க, இவர்கள் வந்து அன்டெமோக்ராட்டிக்காக இருக்காங்க, நீங்கள் பேசுறது தவறு. அப்போ நம்ம பிஜேபி கண்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுலேயுமே அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றதுக்கு பல கதைகள் இருக்குது. இவர்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை முழுசாலாம் வந்து ஏற்றுக்காமலாம் இல்லை.
இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அவர்கள் பிஜேபி தரப்புல வந்து திமுகவை இப்படி விமர்சிக்கிறதுக்கு காரணம் வந்து இவர்கள் நாடாளுமன்றத்துல ஒண்ணு பேசுவாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒண்ணு பேசுவாங்க. இது தவிர தனிப்பட்ட முறையில அமைச்சர்கள் கிட்ட, பாஜக அமைச்சர்கள்ட்ட பேசும்போது ஒன்று பேசுவாங்க. அதனால தான் இந்த மாதிரியான கோவம் வரதுக்கு காரணம். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களே வெளிப்படையாக சொன்னாங்களே, KN நேருலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு, அவர்களே நல்லா தான் பேசுறாரு, ஆனால் ஏன் வந்து வெளியே இப்படி பேட்டி கொடுக்குறான்னு தெரியலன்னா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போனாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நேரடியாக பேரை சொல்லலை, அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி எதிர்வினைகள்லாம் வருது அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில். அதை வந்து ஒரு அரசியலாக மாற்றுறாங்க, எது பண்ணாலும் ஓகே. அந்த சமயத்தில் தர்மேந்திர பிரதாப் அவர்கள் பேசுனது தப்பு, திமுக எம்பிக்களை வந்து அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு பேசுனது தப்புன்னே நம்மளும் சொல்கிறோமே, அதில் மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் அது எங்கே இருக்குது? பெரியார் அவர்கள் வந்து தமிழை தவறாக பேசுனதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அப்படியே வந்து மடை மாற்றக்கூடிய வேலை விதமாக பெரியார் அவர்கள் பேர் அப்படியே விட்டுட்டு நேரடியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் போட்டு அடிப்போம். நம்ம அவர்கள் அடிச்ச கேட்கறதுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க, நம்மளும் ஸ்கோர் பண்ணிக்கலாம், இவன் தான் ஈஸியான டார்கெட்டாக இருக்காங்க அப்படின்னு பண்ணுறது வந்து சரியில்லை இல்லையா? அதை வந்து நீங்கள் அவர்களை வந்து அட்டாக் பண்ணுறது நமக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி பெரியாரை பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்களே, அவர் சொன்ன கருத்தை அப்படியே கடந்து போகிறீங்களே, அதான் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அதனால் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஏதோ நான் ஒரு மாசாக ட்ரை பண்ணுறேன், நான் வந்து இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற பேரில் ஒன்று பண்ணிட்டாரு. அது ரீச் ஆனது என்னமோ உண்மை தான். ஆனால் வந்து உங்களை மாசாக பார்க்க மாட்டாங்க, ஒரு தமாஷா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் கலா நிலவரம். நன்றி.